ஹலோ மை டியர் மக்களே, இன்னைக்கான லைனை கேட்போமா? எதிரியை வெல்வதை விட அவனை புரிந்து கொள்வதே மேல். எதிரியை வெல்வதை விட அவனை புரிந்து கொள்வதே மேல். யாரையுமே எதிரின்னு இல்லைங்க, யாரையுமே அவங்கள ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட்டே வருது, வாதாடுறோன்னு வைங்களேன். லாயர் வேலை அதெல்லாம் இல்லை, பொதுவாக சொல்கிறேன். இப்போ ஒரு அம்மா கிட்ட போராடுறோம், ஆர்கியூ பண்ணுறோம், இல்லை நண்பர்கள்கிட்ட, இல்லை ஆஃபீஸில் அவங்கள ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்கியூ பண்ணுறத விட அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்ல வராங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோனாலே அந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகும்ல. எதிரின்றவங்களே உருவாக மாட்டாங்க இல்லையா? இன்கேஸ் எதிரியே இருந்தாலும் அவங்கள வெல்லணும்னு நினைக்கிறத விட அவங்க என்ன சொல்ல வராங்க, அவங்க ஏன் அப்படி பண்ணுறாங்க, எதிரினா என்ன, நமக்கு முற்படாதவங்க தானே, நம்மளுடைய கொள்கைகளுக்கு, நம்மளுடைய விஷயங்களுக்கு. ஸோ யாருமே எதிரியாக இருக்க தேவையில்லையே. நல்ல ஒரு அந்த எதிரின்ற விஷயங்களே இல்லாமல் நல்ல நண்பர்களை உருவாக்க, ஒருத்தரை புரிஞ்சுக்க, ஆர்கியூ பண்ணாமல் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சிந்தித்து செயல்பட்டால் நன்மை. இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள், அதாவது ஒரு 6 போட்டு ஆப்போசிட் டைரெக்ஷன் என்னன்னா ஒருத்தங்களுக்கு 9 ஆகும், இனி ஒருத்தங்களுக்கு 6 ஆகும். தெரியும், 6 சொன்னவங்க தப்புன்னு 9காரங்க சொல்ல முடியாது, 9ன்னு சொன்னவங்க தப்புன்னு 6% சொல்ல முடியாது. பிகாஸ் இட் இஸ் த பெர்ஸ்பெக்டிவ் வே வி ஸ்டாண்ட் அண்ட் சி. ஸோ அதுதான், ஒரு சூழ்நிலை வந்தால் அதையும் அவங்களுடைய சூழ்நிலையிலேருந்து, ஆப்போசிட் பர்சன் சூழ்நிலையிலேருந்து பார்த்து செயல்பட்டோமானால் அனைத்தும் சுகமே. சிந்தித்து செயல்படுவோம்.